Hi friends, welcome to Easy Solutions channel. நான் உங்க முருகன் from Easy Solutions. நான் பைத்தான் in 3 minutes ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு இருந்தேன். இப்போ நான் அந்த கான்செப்ட் வந்து கண்டினியூ பண்றேன். இப்போ எல்லா கோடிங் லாங்குவேஜ் ரியல் லைஃப்ல எல்லாத்துக்கும் முக்கியங்கிறது ஒரு கான்செப்ட் தான் டிசிஷன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். அதான் நான் இன்னைக்கு நடத்த போறேன். டிசிஷன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க ஷாப்பிங் போறீங்க, ஒரு ப்ராடக்ட் வாங்க போறீங்க, இந்த பிராண்ட் வாங்க போறீங்க, நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அதுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ அந்த ரேட்டுக்குள்ள அடங்கினா மட்டும் தான் நீங்க அந்த பிராண்ட் இந்த ப்ராடக்ட் வாங்குவீங்க. இல்லைன்னா இன்னொரு ப்ராடக்ட் இன்னொரு பிராண்ட் அதான் அடுத்து போவீங்க. இதான் டிசிஷன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். டிசிஷன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லா கோடிங் லாங்குவேஜ் முக்கியமானது. பைத்தான்ல வந்து 4 டிசிஷன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அது என்னென்ன டிசிஷன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா if else, nested if else. if ஸ்டேட்மெண்ட் if கண்டிஷன் இது வந்து எல்லாரும் கேள்விப்பட்டது. நார்மலா சிம்பிளா யூஸ் பண்றது தான். if கண்டிஷன் பாத்தீங்கன்னா if அதோட கண்டிஷன் கோலன் இங்க வந்து அதோட ஸ்டேட்மெண்ட். ஓகேவாங்க. இங்க வந்து நான் கோலன் யூஸ் பண்றேன். வந்து இங்க கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்க்கு வந்து இந்த கோலன் வந்து ஒரு சின்டாக்ஸா ஒர்க் ஆகுது. ஸோ வந்து இன்டென்டேஷன் கேப் எதுக்குன்னா இந்த பிளாக்ல இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ அது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு இந்த இன்டென்டேஷன் கேப் கொடுத்துருக்கோம். இதான் வந்து சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ். இஃப் எல்ஸ்னு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுறேன், இந்த கண்டிஷன் செக் பண்ணுறேன், ட்ரூவாக இருக்குது, இது நடக்குது. சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணணும் அடுத்து? அதுக்கு யூஸ் பண்ணுறதா இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். எல்ஸுக்குள்ளார வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இப்போ வந்து இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு, இந்த ஸ்டேட்மெண்ட் நடக்குது. அப்படி இந்த கண்டிஷனே வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆயிருச்சுன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுது. அடுத்த இந்த இல்ஸ் இது இல்லைனா என்ன அப்படின்னு செக் பண்ணோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து இஃப் எல்ஸ். நெஸ்டட் இஃப்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இப்போ வந்து ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கு. அது வந்து நான் கண்டிஷன் செக் பண்ணுறேன். கண்டிஷன் செக் ஆனதுக்கப்புறம் அந்த பிளாக்குள்ளே போகுது. இந்த பிளாக்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷனை செக் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அப்படி அது இல்லைன்னா இன்னொரு அந்த இதுக்கு வந்து இன்னொரு இது அந்த மாதிரி போயிட்டே இருக்கிறது தான் வந்து நெஸ்டட் இஃப். ஒரு இஃப்க்குள்ளார இன்னொரு இஃப் வந்து நமக்கு செக் பண்ணுறோம். பட் இந்த இஃப் வந்து ஒர்க் ஆகுனாலே நான் வந்து இந்த இஃப் கண்டிஷன் வந்து எனக்கு ட்ரூ ஆகும். அப்படி இதுவே ட்ரூ ஆகுதுன்னா நான் லாஸ்ட்டாக வந்து டேட்டா ஒன்று எல்ஸ் போட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் போட்டு அந்த நெஸ்டட் இஃப் முடிஞ்சு போயிடும். இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இஃப் எலிஃப் எல்ஸ். நேமே தான் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நேம் இப்போ எலிஃப்னா என்னென்னா ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் ஒரு இஃப். இது கிட்டத்தட்ட நெஸ்டட் இஃப் ஒரு நெஸ்டட் இஃப்க்கு ஒரு பிரான்ச் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுதுன்னா இப்போ வந்து நான் நார்மலாக இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து I = 10. இப்போ வந்து I = 10 இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன். ஓகேவா? அப்படி வந்து எனக்கு வந்து I வந்து not equal to 10 இருக்கு. அப்படி not equal to 10 ஆயிடுச்சுன்னா நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணணும், இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா எலிஃப் எனக்கு வந்து இது நாட் ட்ரூ ஃபால்ஸ் ஆயிடுச்சு. நான் இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ வந்து I வந்து 15க்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். அதுவும் வந்து ட்ரூ ஆயிருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் போகும். அப்படி அதுவும் ட்ரூ ஆகல நான் இன்னொரு எலிஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். I = 20. சப்போஸ் இது ட்ரூ ஆச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். அப்படி வந்து இது எல்லாமே இல்லாமல் நான் வந்து இதை முடிக்க ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியாக இன்னொரு எல்ஸ் போட்டுட்டு அதோட ஸ்டேட்மெண்ட் போட்டுறேன். இதான் வந்து இஃப் எலிஃப் எல்ஸ் லேட்டர். ஓகேவாங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம பேசிக் டிசிஷன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம லூப்பிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.